புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் அதிமுக சார்பில் தமிழக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்த நாள் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள். தமிழக முன்னாள் வீட்டு வசதி வாரிய தலைவர் PK வைரமுத்து அவர்கள் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் பொதுமக்களுடன் பொன்னமராவதி அதிமுக கட்சி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். பின்பு கழக கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைவர் உருவாக்கப்பட்ட இயக்கம், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கம், இன்னைக்கு 2 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் தனித்து நின்றாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் 10 பேர் சேர்த்து தூக்கி விட்டால்தான் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் வர முடியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை. மக்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கப்பட்ட இயக்கம், கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் 2 கோடி உறுப்பினர்கள் கொண்ட இயக்கம். கண்டிப்பாக கூட்டணியை அமைக்கக்கூடிய சக்தி நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களிடத்தில் இருக்கின்றது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். 234 தொகுதியிலேயுமே கட்டளை நிறுத்தி ஜெயிக்க வச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால் பொதுமக்கள் அனைவரும் நீங்கள் 26 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் யாரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பிலே வேட்பாளர்களை நிறுத்துகின்றார்களோ அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு பாதங்களை தொட்டு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு